சந்ததம் வந்து தொடராளி சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனென்று துணை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை உணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றே பெருமாளே. மிக எளிய திருப்புகள், ஆனால் உயர்ந்த ஒரு மெசேஜை, உயர்ந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய திருப்புகள். மனிதர்கள், உயிர்கள் என்று சொல்லணும், இருந்தாலும் மனிதர்கள் என்று சரியாக சொன்னால் பொருந்தும். மனிதர்களுடைய இயற்கை என்பது, மனிதர்களுடைய இயல்பு என்பது பந்தப்பட்டு தான் இருந்தாகணும், அட்டாச்மெண்ட்டோடு தான் இருந்தாகணும், ஏதோ ஒன்றில் அட்டாச்மெண்ட்டோடு இருந்தாகணும். எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோடும் இல்லாமலும் மனிதர்கள் இருக்க முடியாது. அப்படி இது மனிதர்களுடைய இயல்பு, இயற்கை. இதில் மனிதர்கள் 2 இடத்துல தான் அட்டாச்மெண்ட்டோடு இருந்தாக வேணும். ஒன்று உலகப் பொருள்கள், உலக உறவுகள், உலகத்தினுடைய விஷயங்களின் மீது பந்தப்பட்டு அட்டாச்மெண்ட்டோடு இருந்தாகணும். அப்படி இல்லையா, முருகப்பெருமான் இறைவன் மீது அன்பு பூண்டு, அருள் பூண்டு, அவர் மீது பந்தப்பட்டு இருக்க வேண்டும். இந்த 2 வாய்ப்பு தான் மனிதர்களுடைய. அந்த மனிதர்கள் பந்தப்பட்டே ஆக வேண்டும், அட்டாச்மெண்ட் வச்சு தான் ஆகணும். ஏதோ ஒன்றில் பந்தப்பட்டு, ஏதோ ஒன்றை சார்ந்து தான் இருந்தாகணும், ஏதோ ஒன்றில் அட்டாச்மெண்ட்டோடு இருந்து தான் ஆகணும். அதில் 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று உலகப் பொருள்கள், உலக உயிர்கள், உலக உறவுகள், உலக விஷயங்கள், இதில் அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. இல்லை என்றால் இறைவன் மீது அட்டாச்மெண்ட்டோடு இருக்கணும். இந்த 2 வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் பெரும்பாலான மனிதர்கள் உலகப் பொருள்கள் மீது, உலக உறவுகள் மீது, உலக விஷயங்கள் மீது பந்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய பொருள்கள், உலகத்தினுடைய விஷயங்கள், உலகத்தினுடைய உறவுகள் என்பது, அதனுடைய இயற்கை என்பது ஏதோ ஒரு விதத்தில் உயிருக்கு சோர்வையும் துயரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும். கடைசியில் இந்த உயிருக்கு சோர்வும், உயிருக்கு ஒரு துயரத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும்போது, மனிதர்களுக்கு சோர்வும் துயரமும் கொண்டு வந்து கொடுக்கும்போது, அவர்கள் தெளிவுபடும்போது மனிதர்களுக்கு எந்த விதமான சோர்வும் தராமல் அருளை தந்து இன்னும் பேரின்பத்தை தரக்கூடிய பொருள் இறைவன் முருகப்பெருமான் என்று உணர வேண்டும் அந்த மனிதர்கள், உயிர்கள். அப்படி உணரும்போது கந்தன் என்று உற்று அவர்தான் இந்த உயிருக்கு சரியான சார்பு பொருள், சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதை என்று உணர்ந்து மனதில் கண்டுகொள்ளணும் என்று சொல்கின்றார். ஏன்னா கண்டுகொள்ளக்கூடிய கருவி என்பது கண். ஆனால் இவர் மனதில் கண்டுகொள்ள வேண்டும். மனதில் உணர்வாக முருகப்பெருமானை உணர வேண்டும். அவர் மீது மனதார அன்போடு இருக்க வேண்டும். அன்போடு அவரோடு இருந்தவென்றால் மீதியெல்லாம் தன்னால் வந்துடும். யானையின் வளர்த்த கொடியான தேவயானை மனம் கொண்டு சேர்பவனே, சங்கரனின் பக்கத்தில் தங்கிய பார்வதியின் குழந்தையே, திருச்செந்தூரிலும் அழகிய கண்டியிலும் ஒளி வீசும் வேலோடு விளங்குபவனே, அழகிய திருப்பரங்குன்றில் அமர்ந்த பெருமாளே, உன்னை நான் மனதில் கண்டுகொள்ள, மனதில் அன்புற்று வாழக்கூடிய ஒரு நிலை எனக்கு தர வேண்டும். அது எப்போது எனக்கு தருவீரோ